பசிக்குமே, என்ன பண்றது? டாக்டர், மெடிக்கலி அவங்க இன்னும் கண்ணு முழிக்காததுக்கு என்ன காரணம்னே தெரியல. ஆனா மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அவங்க வாழ விருப்பமே இல்லாத அளவுக்கு அவங்க மனசுல ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. இல்ல அவங்களே கூட அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அதனாலதான் அவங்களால சுயநினைவுக்கே வர முடியல. வேணும்னா நீங்க எல்லாரும் போய் அவங்க கிட்ட ஒரு தடவை பேசி பாருங்க. இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகாம நாங்க தடுத்துட்டோம். இனி அவங்க கண் முழிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. என்னடி இப்படி சொல்லிட்டு போறாங்க? சமதி, சமதி, நீங்க அழாதீங்க. ஐஷு, 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 அக்கா, ஐஷு, 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 எந்திரிங்க, ஐஷு, 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 தந்து பாரு. நீ எவ்வளவு நேரம் இப்படி இருக்க போற? எந்திரடி, இப்படி பண்ணாதடி. இங்க பாரு, தம்பி, தம்பி பாரு, தம்பி பாரு. ஐஷு, ஐஷு, எந்திரிக்க போறியா இல்லையா? அக்கா, நான் மகா வந்திருக்கேன். ஐஷு, ப்ளீஸ் கா, எந்திரிக்க. அப்பா பாரு. அக்கா, ஐஸ்வர்யா, அண்ணி எழுந்துருங்க அண்ணி. ஐஷு, எங்களால தான் உனக்கு இந்த நிலைமை. எங்க மேல என்ன கோவம் இருந்தாலும் நீ எந்திரிச்சு வந்து எங்களை என்ன வேணா பண்ணு. உனக்கு பிடிக்கலனா நானும் கௌதமும் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடும். தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருமா, எந்திரிமா. ஐஷு, எந்திரி, எந்திரி.